ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டேவி கிளான் மெம்பர்ஸில் இப்போதைக்கு யார் யாரெல்லாம் அலைவாக இருக்காங்க அப்படின்ற ஒரு வீடியோ தான் இது. ஸோ டேவி கிளானுடைய இம்பார்ட்டன்ஸ் சாப்டர் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு. ஆனால் இன்னும் அதுக்கான எக்ஸாக்ட் ரீசன் நமக்கு தெரியல. அண்ட் நமக்கு தெரிஞ்ச இன்ஃபோ என்னன்னா, ஜெபக்கோட ஃபேமிலி மட்டும் டேவி கிளானில் வரல, இன்னும் நிறைய ஃபேமிலிஸ் டேவி கிளானில் வருது. அண்ட் இப்போதைக்கு இந்த டேவி கிளானில் அலைவாக இருக்கிற பர்சன் பார்த்தோம்னா நம்ம பிளாக் பியர்ட் மட்டும் தான். ஸோ பிளாக் பியர்டை கூட அதை ரிவீல் பண்ணல, இந்த ஃப்ளாஷ்பேக்கில் தான் அதை ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ பிளாக் பியர்ட் மாதிரி எத்தனை கேரக்டர்ஸ் இப்போ அலைவா இந்த டேவி கிளான்ல இருக்காங்க அப்படின்ற ஒரு ஸ்பெகுலேஷன் வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோவில் உங்களால் நிறைய சர்ப்ரைசிங் கேரக்டர்ஸை உங்களால் பார்க்க முடியும். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் நீங்களும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட வரும். அண்ட் நீங்களும் இந்த மாதிரி வீடியோஸை ரெகுலராக பார்க்க முடியும். ஸோ நம்ம டிலே பண்ணாமல் இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபியூச்சரில் நம்ம டெஃபினெட்லி புது டேவி கிளான் மெம்பர்ஸை பற்றி பார்க்க தான் போகிறோம். அண்ட் இப்போ கூட ஆல்ரெடி நம்ம சைட்டில் வந்து நேம் மாற்றிட்டு இருக்கிற நிறைய கேரக்டர்ஸும் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஜஸ்ட் லைக் ராக்ஸ் டி ஜெபக்கும் மார்ஷல் டி டீச்சும். ஏன்னா அவங்க ரியல் நேம் ரிவீல் ஆகும்போது ஷாக் கொடுத்தாங்க. அண்ட் இந்த டேவி டி அப்படின்றது இந்த டி கிளானை தாண்டி வேறு ஃபேமிலி மாதிரிலாம் இல்லாது, அதுவுமே இந்த மங்கி டி அப்படின்ற மாதிரியான ஒரு நேம் தான் இந்த டேவி டியும். பட் அது இந்த வேர்ல்டுக்கு கொஞ்சம் டேஞ்சரஸாக இருக்குது. அதுக்கான ரீசன் நமக்கு இன்னும் ஏன் தெரிய வரல. ப்ராபப்ளி அவங்களுடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தாக கூட இருக்கலாம். ஏன்னா பிளாக் பியர்ட் 2 டெவில் ஃப்ரூட் கன்சியூம் பண்ணார் இல்லையா, அந்த மாதிரி இந்த டேவி கிளானுக்குன்னு தனியாக ஒரு பவர்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. பட் இந்த டேவி ஃபேமிலி பற்றி நமக்கு இன்னும் டீப்பாலாம் ஒன்றும் தெரியாது. அண்ட் அதே போல் ஒரு தியரி ஒன்று இருக்கு. இந்த டேவி ஃபேமிலி ப்ராபப்ளி சீ காட் வர்ஷிப் பண்ணுறவங்களா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இந்த மங்கி டி ஃபேமிலி, ட்ரஃபல்கர் டி ஃபேமிலி இதெல்லாம் இருக்குல்ல, இவங்கெல்லாம் சன் காடை வர்ஷிப் பண்ணுறவங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சன் காட் அண்ட் சீ காடு மாதிரியான காட்ஸுக்கு வர்ஷிப்பர்ஸ் இருக்காங்கன்னா, அதே போல் ரெயின் காட் அண்ட் ஃபாரஸ்ட் காடுக்கான வர்ஷிப்பர்ஸும் இருக்கணும். ஸோ அதை ரிவீல் பண்ணுறாங்களா இல்லையான்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு இதை பற்றின தாட்டும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதை பற்றி தனியாக ஒரு வீடியோவில் பேசலாம். இப்போதைக்கு நம்ம கண்டென்ட்குள்ளே வரலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நேம் யாருன்னு பார்த்தோம்னா நிக்கோ ராபின். ஸோ இது லேட்டஸ்ட் சாப்டர்ல இருந்து தான் ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கு. ஏன்னு பார்த்தோம்னா டீச்சோட மதர் அப்பியரன்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஏன்னா அவங்க நிக்கோ ஒலிவியாவோட லுக்கோட ரொம்ப சிமிலராக இருந்தாங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு ராபின் கேரி பண்ணுறது ஒஹாராவோட வில் மட்டும் இல்லை, வில் ஆஃப் டியும் அவங்க கிட்டே இருக்கு. அண்ட் மெயினாக இந்த காட் வேலியும் ஒஹாராவும் ரெண்டும் வெஸ்ட் ப்ளூவில் தான் இருக்கு. ஸோ காட் வேலி தான் டேவி கிளானுடைய ஹோம்லேண்டு. அதே போல் நிக்கோ ஒலிவியா ஒரு ஆர்கியாலஜிஸ்டாக ஒஹாராவில் ஒர்க் பண்ணாங்க. அண்ட் வைட் செஞ்சுரியை ஸ்டடி பண்ண ஸ்காலரும் கூட. அண்ட் உங்களுக்கே தெரியும் வைட் செஞ்சுரி அண்ட் டி கிளானோட லிங்க் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்னு. அந்த வகையில் ராபினும் ஒலிவியா மாதிரி ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் தான். அதே போல டீச்சும் ஒரு ஆர்கியாலஜிஸ்டா இருந்திருக்க வேண்டியது. இது SBS 88ல எச்சிரோட ரிவீல் பண்ணியிருந்தாரு. ஸோ ராபின் அண்ட் ராபினுடைய அம்மா ஆர்கியாலஜிஸ்ட். அதே போல டீச் ஒரு பைரேட்டா இல்லாம இருந்திருந்தா அவர் ஆர்கியாலஜிஸ்டா தான் மாறி இருப்பாரு. பட் டீச்சோட அம்மாவோட ப்ரொஃபஷன் நமக்கு இன்னும் தெரியல. பட் டீச்சோடைய அம்மாவோட ஃபேஸும் ராபினுடைய அம்மாவோட ஃபேஸான நிக்கோ ஒலிவியாவோட ஃபேஸும் ரொம்ப சிமிலரா இருக்கு. அதே போல இவங்க ரெண்டு பேருடைய ஹோம் டவுனும் வெஸ்ட் ப்ளூல தான் இருந்திருக்கு. அண்ட் இவங்க ரெண்டு பேருடைய ஹோம் டவுனும் டெஸ்ட்ராய் பண்ணப்பட்டுச்சு. அண்ட் இவங்க ரெண்டு பேருடைய அம்மாவும் எப்படியாவது இவங்களை சர்வை பண்ண வச்சுடணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனோட இருந்தாங்க. ஸோ டீச்சர் கிட்ட ப்ரோ இப்போ ராபின் எப்படி டேவி கிளானுக்குள்ள வருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ராபினுடைய அப்பா வந்து ஒரு ஆர்கியாலஜிஸ்ட், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவர் ப்ராபப்ளி டேவி கிளான்ல ஒரு மெம்பராக இருந்திருக்கலாம். அண்ட் அவருடைய ஃபேஸுமே ரிவீல் பண்ணல. ஸோ அவர் டேவி கிளான் அப்படின்னு ரிவீல் பண்ணுறதுக்காக கூட அவருடைய ஃபேஸை இன்னும் காமிக்காம இருக்க வாய்ப்பு இருக்கு. அதே போல இந்த டி கிளான் மெம்பர்ஸ்க்கு ட்ரூத்தை டிஸ்கவர் பண்ணுற ஒரு ஹேபிட் இருக்கு. ஈவன் ப்ரொஃபசர் கிளவர் கூட ஒரு டி கிளான் மெம்பர் அப்படின்னு ரிவீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் ராபின் தான் ஃபர்ஸ்ட் ஒன் பீஸ்ல இந்த டேவி ஜோன்ஸை பற்றி இன்ஃபோ தெரிஞ்சவங்க. அதாவது எனக்கு தெரிஞ்சு ராபின் தான் ஃபர்ஸ்ட் டேவி ஜோன்ஸை பற்றி சொன்னாங்க. அண்ட் அதுக்கப்புறமா தான் இப்போ ஜெபக் அவரை பற்றி பேசுகிறாரு. ஸோ ஜெபக்குமே ஒரு டி கிளான் மெம்பர் தான். அவருமே இந்த வேர்ல்டுடைய சீக்ரெட்ஸ் பற்றிலாம் தெரிஞ்சிருக்கிறாரு. இதே சேம் பேட்டர்ன் தான் ராபினுடைய அம்மா, அப்பா, அதே போல் ஜெபக்குடைய சன்னான பிளாக் பியர்ட் இவங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமே ஒரு ரேர் நாலேஜ் இருக்கு. அதில் பிளாக் பியர்டுக்கு எப்படி 2 டெவில் ஃப்ரூட்டை ஈட் பண்ணணும் அப்படின்ற ஒரு நாலேஜும் இருக்கு. அண்ட் ஆல்ரெடி ராபின் ஒரு டி கிளான் மெம்பர் தான் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான தியரி இருந்தது. அதுக்கு நானும் அக்ரி பண்ணுறேன். அண்ட் ஓடா இப்போ வரைக்கும் இந்த சீக்ரெட்டை காப்பாற்ற ரீசன் ஒன்று இருக்கு. டேவி கிளான் ரிவீல் ஆகும்போது தான் ராபினுடைய ட்ரூத்தும் கம் அவுட் ஆகும். அண்ட் ஹானஸ்ட்லி ராபின் ஒரு டி கிளான் மெம்பர் தான் சொன்னால் அது யாரும் டிஸ்அக்ரி பண்ண மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி இது எல்லாமே உண்மையானா டீச்சும் ராபினும் கசின்ஸாக இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அண்ட் அந்த ட்ராக்ல நிறைய தியரிஸும் ஸ்டோரி லைன்ஸும் ஓப்பன் ஆகும். ஸோ இதை பற்றி உங்களோட தாட்டை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்ட்ரா ஹேட்ஸில் இன்னும் கொஞ்சம் லோ பாசிபிலிட்டி டேவி கிளான் மெம்பர்ஸை பற்றி பார்ப்போம். ஆனால் அதில் ஸ்டில் சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி ஃபேன்ஸ்லாம் ஊசப் அண்ட் ப்ரூக் பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வரைக்குமே அவங்களோட ஃபுல் நேம்ஸை ஓட ரிவீல் பண்ணல. அதுவே ஃபேன்ஸ்க்கு ஒரு க்ளூவாக இருக்கு. ஸோ பிளாக் பியர்ட் கிட் டைமில் இருக்கிறப்ப அவர்கிட்ட ஆப்ரோ ஹேர் ஸ்டைலில் நம்ம பார்த்துருப்போம். அண்ட் SBSல எச்ரோவோட பிளாக் பியர்ட் ரியல் லைஃப்ல இருந்தாருன்னா சொமாலி ஆர் ஆப்பிரிக்கன் டைப்பாக இருப்பார் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ மேபி டேவி ஜோன்ஸ்
இந்த ஆப்ரோ லுக்கில் இருந்திருக்கலாம். அண்ட் ஒரு ஃபன் ஹிண்ட் என்னன்னா 60ஸ்ல ஒரு ஃப்ரெஞ்ச் பிளாக் ஆர்டிஸ்ட் டேவிட் ஜோன்ஸ்னு இருந்தாரு. அவரோட ஆல்பம் கவரில் 3 ஃபேஸஸ் இருந்துச்சு. அது பிளாக்பீர்டுடைய 3 ஸ்கல்ஸ் 3 சோல்ஸ் கான்செப்டை பேரலல் பண்ணுதுன்னு ஃபேன்ஸ் கெஸ் பண்றாங்க. ஸோ டேவிட் லைனேஜில் கொஞ்சம் ஆப்ரோ ஸ்டைல் லுக் இருக்க சான்ஸ் இருக்கு. அதில் ஊசோப் அண்ட் அவருடைய அப்பாவான யாசோப் அண்ட் ப்ரூக் அதே போல ஈவன் கூசான் அவருமே இந்த ஆப்ரோ லுக்கில் தான் இருக்காரு. அண்ட் அஃப்கோர்ஸ் இதெல்லாம் ஒரு கோயின்சிடன்ஸாக கூட இருக்கலாம். ஆனால் ஸ்டில் கொஷின் இருக்கு, ஓடா எப்படி ஊசப்போட ஃபேமிலி நேம் ப்ரூக்கோட ஃபேமிலி நேம் சீக்ரெட்டாக வச்சுட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு கொஷின் இருக்கு. கூசான் கிட்ட ஃபேமிலி நேம் ரிவீல் பண்ணாதது அது நார்மல் தான், பிகாஸ் நிறைய கேரக்டர் சிங்கிள் நேமோட இருக்காங்க. ஆனால் நம்ம ஸ்ட்ரா ஹேட்ஸ்லேயே ப்ரூக் அண்ட் ஊசப்புடைய ஃபேமிலி நேம் ரிவீல் பண்ணல. அதுலேயே ப்ரூக்கோட ஸ்டோரி லைன் செப்பரேட்டாக போகும் போல எல்பாஃபில் அவருடைய ஃப்ளாஷ்பேக் கிளிம்ஸை பார்த்தோம். ஸோ அது ப்ரூக்குக்கு இன்னும் கொஞ்சம் பேட் ஸ்டோரியை கொடுக்கும் போல தான் இருந்தது. ஆனால் ஊசப் பற்றி பார்த்தா அவர் ஒரு குட் கேண்டிடேட்னு சொல்லுவேன் டி கிளானுக்கு. ஃபேன்ஸ் லாங் டைமாகவே இந்த தியரியை பேசிட்டு இருக்காங்க. ஊசப் ஹெட் அண்ட் டி கிளான் மெம்பர்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆர் அட்லீஸ்ட் கான்கரர் ஹாக்கி பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இல்லைன்னா நோலனுடைய டிசெண்டண்டாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அவருடைய பாஸ்ட்ல நிறைய மிஸ்ட்ரிஸ் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ முடிஞ்சா ஊசப் பற்றி தனியாக ஒரு தியரி வீடியோ போடுறேன். அண்ட் ஊசப்பை மெயினாக இந்த டேவிட் கிளானுக்குள்ள இழுக்கிறதுக்கான ரீசனே அந்த ஃபாக்ஸி பைரட்ஸ் கூட நடந்த அந்த ஃபைட் தான். ஃபர்ஸ்ட் டைம் டேவிட் ஜோன்ஸுடைய நேம் அங்கே மென்ஷன் ஆகுது. ஊசப் அங்கே லூஃபிக்கு ஒரு ஆஃப்ரோ லுக் கொடுத்தாரு. அந்த சீனில் லூஃபியோட செஸ்ட்டில் ஒரு ஜாலி ரோஜர் மார்க் இருந்துச்சு. அது ராக்ஸ் டி ஜெபக்கோட ஜாலி ரோஜரோட ரிசம்பிளன்ஸ்னு ஃபேன்ஸ் நோட் பண்ணாங்க. சேம் சீனில் ஊசப் ஸ்ட்ரா ஹேட்டும் வியர் பண்ணாரு. ஸோ இந்த ஒரு நம்பிக்கையில் தான் ஃபேன்ஸ் ஊசப் ஒரு டி கிளான் மெம்பர்னு சொல்லிட்டு இருக்காங்க. ப்ராபப்ளி இந்த சீன்ல இச்சிரோவோட ஒரு சட்டில் ஃபோர்ஷேடோவிங் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. எனவே இதை பார்த்து உங்களோட தாட்டும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் கேண்டிடேட் யாருன்னு பார்த்தோம்னா நம்ம பக்கி தான். ஸோ பக்கி ராக்ஸோடைய சன்னு நிறைய தியரிஸ் இருந்தது. அதுவும் இந்த ராக்ஸோடைய ஃபுல் ஃபேஸை காமிச்சதுக்கு அப்புறமா நிறைய தியரிஸ் ஆரம்பிச்சது. அதுலயும் டீச்சோட பிரதர்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் மாங்கால லேட்டரா கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு அது ராங்னு. ஏன்னா டீச்சர் மட்டும்தான் இப்போ நம்ம காட் வேலியில் பார்த்தோம். ஆனால் பக்கி கிட்ட ஜெபக்கோட சிமிலாரிட்டிஸ் நிறைய இருக்கு. அட்லீஸ்ட் ஃபேஸோட ஹாஃப் பார்ட்ல ரெசம்பிளன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கு. அண்ட் இப்போ கரண்ட் யோங்கோ லைனப்பில் பக்கியோட ஃபாதர் பேக்ரவுண்ட் மட்டும்தான் கிளியர் பண்ணல. அதுலேயும் இப்போ ரீசெண்ட் சாப்டர்ஸில் காட் வேலியில் பக்கியோட ஃபாதரை தவிர்த்து மற்ற யோங்கோஸோட ஃபாதர்ஸ் எல்லாருமே அந்த இடத்துல இருந்தாங்க. ஸோ நம்ம லூஃபியோட அப்பாவான டிராகன் அங்கே இருந்தாரு. ஷாங்ஸுடைய ஃபாதரான கார்லிங் அங்கே இருந்தாரு. அதே போல் டீச்சுடைய ஃபாதரான ராக்ஸுமே அங்கே இருக்காரு இப்போ. பட் பக்கியோட ஃபாதர் எங்கே அப்படின்னு பார்க்கும்போது தான் அது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது இப்போ. ஸோ இதுக்கப்புறம் வர போகிற சாப்டர்ஸில் ப்ராபப்ளி பக்கியோட லைனேஜ் பற்றி ஒரு பிக் ரிவீல் பண்ண வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஒருவேளை ஒரு டேவிட் கிளான் மெம்பர்னு ரிவீல் ஆனால் நிறைய மிஸ்ட்ரிஸ் ரிவீல் ஆகும். ராக்ஸ் கிட்ட இருந்த அந்த ஃபேஸ் ரெசம்பிளன்ஸ் நம்ம பக்கி கிட்ட இருந்தது. அதே போல பக்கியோட மேனரிசம், அவரோட வீக் ஆனால் ரொம்ப ஹை இன்ஃப்ளூயன்ஷியல் நேச்சர் எல்லாமே ஒரு சென்ஸ் ஏற்படுத்தும். டேவி ஃபேமிலி கனெக்ஷன் இல்லைனாலும் ஒன் பீஸ்ல இப்போ பக்கி ஒரு மிஸ்டீரியஸ் கேரக்டராக இருக்காரு. அதே போல பக்கி அண்ட் ஷாங்ஸ் இவங்க ரெண்டு பேருடைய பாஸ்ட்டுமே ரொம்ப பொயட்டிக்கா இருக்கு. ஏன்னா ராஜர் அவங்க ரெண்டு பேரையும் ஃபைன் பண்ணிட்டு டுகெதரா ரைஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ நான் சொல்ற இந்த கான்செப்ட் நினைச்சு பாருங்க. ஒருவேளை நம்ம பக்கி டேவி கிளானா இருந்தா, ஸோ டேவி ஃபேமிலி இந்த டி கிளான்ல ஒரு ஹை ரேங்கிங் ஃபேமிலி மாதிரி இருக்கு. அதே போல இந்த ஃபிகர்லேண்ட் ஃபேமிலி செலஸ்டியல் டிராகன்ஸோட எலைட் சைடு. ஸோ அப்படி அந்த ஹை ரேங்கிங் சில்ட்ரன்ஸ் ரெண்டு பேருமே அவங்க சைல்ட்ஹுட்டை ஒன்றா ஷேர் பண்ணிக்கிறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கு. எஸ்பெஷலி காட்வேலி இன்சிடென்ட் டைமில் பக்கியோட ஏஜும் ஷாங்ஸோட ஏஜும் சேம் தான். ஸோ ராஜர் பைரட்ஸ் பக்கியை காட்வேலியில் பிக் பண்ணியிருந்தா டவுட் இல்லை பக்கி டேவி கிளான் தான். ஈவன் அவர் ராக்ஸ் அண்ணா இல்லைனாலும் அவர் டேவி கிளானில் ஒருத்தராக இருப்பார். அண்ட் அப்படியும் இல்லைன்னா அவர் கண்டிப்பாக ஒரு பிக் ஃபேமிலி லைனில் இருந்து வந்தவராக தான் இருக்கணும். ஸோ அவருடைய ஃபேமிலி பற்றி என்ன ரிவீல் பண்ணுறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதே போல் உங்களில் நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும், எதுக்கு நம்ம பக்கியோட ஃபேமிலி ரொம்ப பெருசாக இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு என்ன கேட்பீங்க. அதுக்கான ரீசன் சிம்பிள் தான். இப்போ கரண்ட் 4 யோங்கோ சிஸ்டம் ஒன் பீஸ் எண்ட் ஆகிற வரைக்கும் ஃபைனல் ஃபார்மாகவே இருக்கும். அதாவது இந்த யோங்கோஸ் யாருமே சேஞ்ச் ஆக மாட்டாங்க. ஒரு புது யோங்கோவும் வர சான்ஸ் இல்லை. ஸோ அப்படி இந்த யோங்கோஸ் லிஸ்ட்டில் நம்ம மெயின் கேரக்டரான நம்ம லூஃபி, மங்கி டி ஃபேமிலி, அவருடைய ஃபாதரும் அவருடைய கிராண்ட் ஃபாதரும் ரொம்ப பெரிய கேரக்டர்ஸ். ஸோ அவருடைய ஃபாதர் மோஸ்ட் வாண்டட் கிரிமினல். அதே போல் அவருடைய கிராண்ட் ஃபாதர் மெரைன்ஸுடைய ஹீரோ. அப்படியே நம்ம ஷாங்ஸ் பக்கம் வந்தோம்னா ஷாங்ஸ் வந்து ஃபிகர்லேண்ட் ஃபேமிலி, அதுவுமே ஒரு ஹை ரேங்கிங்கான ஃபேமிலி தான் இந்த செலஸ்டியல் டிராகன்ஸில். அதே போல் இப்போ டீச்சுடைய ஃபேமிலி டேவிடி ஃபேமிலி அப்படின்ற மாதிரி ரிவீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுவுமே இப்போதைக்கு ஒரு பெரிய ஃபேமிலியை தான் பார்க்கப்படுது. ஸோ இவ்வளோ பெரிய ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கிற கேரக்டர்ஸ் தான் இப்போ யோங்கோவாக இருக்காங்க. அப்போ நம்ம பக்கி ஃபேமிலி மட்டும் ரிவீல் பண்ணலன்னா அது கொஞ்சம் பக்கியை கீழே இறக்கி காட்டும். ஸோ அவரோட ஃபேமிலி பற்றி என்ன ரிவீல் பண்ணுறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கேண்டிடேட் யாருன்னு பார்த்தோம்னா த மேன் வித் த பர்ன்ஸ் கேர். ஒன் பீஸில் ஒரு மிஸ்டீரியஸ் அண்ட் மித்திக்கல் கேரக்டர்ஸில் ஒருத்தர். ஸோ அவர் லிஸ்ட்டில் வர்றது உங்களுக்கு சர்ப்ரைஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மேன் வித் த பர்ன்ஸ் கேர் மேபி காட் வேலியில் சர்வை ஆகியிருக்கலான்னு ஒரு ஸ்ட்ராங் தியரி இருக்குது. ஸோ ராக்ஸ் கேரக்டரை லேட்டாக இன்ட்ரடியூஸ் பண்ண இச்சிரோவோட அவரோட நேச்சர், பர்சனாலிட்டி எல்லாமே டீட்டெயில்டாக ரிவீல் பண்ணியிருக்காரு. இது என்ன இம்ப்ளை பண்ணுதுன்னா பர்ன்ஸ் கேர் மேன் ப்ராபப்ளி ராக்ஸ் தான் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ராக்ஸ் அலைவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் எல்லாரும் அசியூம் பண்ணது
ராக்ஸ் காட் வேலியில் செத்துட்டான் அப்படின்னு. ஆனால் மேபி அவர் சர்வை பண்ணிட்டு ஸ்கேர்ஸ் வாங்கியிருப்பாரு. அவரோட அப்பியரன்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கலாம். ஸோ இந்த பேர்ன் ஸ்கேர்மேனுடைய ஸ்பெஷாலிட்டியே ஷிப்ஸை விர்ஃபுல் டெக்னிக்கை யூஸ் பண்ணி சிங்க் பண்ணுறது. எக்ஸாக்ட்லி ராக்ஸுடைய ஸ்டைல் மாதிரி தான். கவுண்ட்லெஸ் ஷிப்ஸை சிங்க் பண்ண அவர் என்ஜாய் பண்ணுவார்ல, அந்த மாதிரி தான். ராக்ஸோட ஸ்வாட்ச்மேன்ஷிப் லெவல்லாம் நெக்ஸ்ட் ரேஞ்சு. ஏன்னா மவுண்டைனை கட் பண்ணுற பவர் இருந்தது. ஸோ அவரோட ஸ்ட்ரைக்ஸ் சீக்கு போய் விர்ஃபுல்ஸை கிரியேட் பண்ணுறது லாஜிக்காக இருக்கும். ப்ளஸ் கிட் சொல்லியிருப்பாரு அந்த பேர்ன் ஸ்கேர்மேன் கிட்ட தான் லாஸ்ட் ரோட் ஃபோன் கிளிப் இருக்கு அப்படின்னு. டைம் ஸ்கிப்புக்கு முன்னாடி லாஸ்ட் ரோட் ஃபோன் கிளிப் ஃபிஷ்மேன் ஐலாண்டில் இருந்துச்சு. அது ஃபிஷ்மேன் ஐலாண்டில் தான் இருந்தது. அது ஒயிட் பியர்ட் தான் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்தாரு. சடன்லி 2 years லேட்டர் ஒரு மிஸ்டீரியஸ் கேரக்டர் அதை பொசஸ் பண்ணுறாங்க. ஸோ மை கெஸ் என்னன்னா காட் வேலியில் சர்வை பண்ணிட்டு ராக்ஸ் ஷேடோஸில் ஹைட் பண்ணிட்டு இருக்கணும். அவர் யாரையும் ட்ரஸ்ட் பண்ண மாட்டார். ஈவன் ஹரால் கூட அவர் கண்ட்ரியை ப்ரொடெக்ட் பண்ண இன்ஃபோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவார். அதே போல் ராக்ஸ் பைரேட்ஸும் ரொம்ப ஃப்ரெண்ட்லிலாம் இல்லை. ஆனால் ஒயிட் பியர்ட் ரொம்ப குட் மேன். ராக்ஸ் அவர் மேலே ட்ரஸ்ட் வச்சிருந்திருப்பாரு. ஸோ ஒன்ஸ் ஒயிட் பியர்ட் இறந்ததுக்கு அப்புறமா அந்த ஃபோனோகிராஃபை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றதுனால அந்த லாஸ்ட் ரோட் ஃபோனோகிராஃபை அவர் எடுத்திருக்க சான்ஸ் இருக்கு. ஆர் ஈவன் அது ராக்ஸே இல்லைனாலும் கூட ப்ராபப்ளி இந்த காட் வேலியிலிருந்து சர்வை பண்ண ஏதோ ஒரு கேரக்டர் தான் இந்த பேர்ன் ஸ்கேர்மேனாக இருக்கணும். அண்ட் அவர் இந்த டிவி ஃபேமிலியை சேர்ந்தவராக இருக்கவும் சான்ஸ் அதிகமாக இருக்கு. ஸோ இதை பார்த்து உங்களோட தாட்டும் மறக்காம என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அவள் தான் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட வரும். அண்ட் நீங்களும் நம்மளோட வீடியோஸை ரெகுலராக பார்க்க முடியும். எனவே நாளைக்கு ஒரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் ஸ்டே டியூன்.